வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னா, ஒரு பிவட் டேபிள்ல வந்து குரூப்பிங் எப்படி பண்றதுன்றத நம்ம இப்ப பார்ப்போம். இப்போ இந்த டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவா என்ன பண்ணுவாங்க, பிவட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரோவை ஆட் பண்ணிட்டு இந்த 2019 மட்டும் ஒரு ஃபார்முலா போட்டு 2019 இந்த மாதிரி வர வச்சு பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மந்தோ டேட்டோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா வந்து பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம பிவட் டேபிளே வந்து இன்பில்ட்டா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, குரூப்பிங்ன்ற ஆப்ஷன். குரூப்பிங்ன்ற ஆப்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பேசிக் பிவட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். இப்போ டேட்ன்ற ஒரு காலம் டைட்டில் நம்ம வந்து இப்போ நம்ம டிராக் பண்ணி இப்போ நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா சில பிவட் டேபிள்ல வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் இந்த இந்த டேட் நீங்க டிராக் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த குரூப்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இயர் செலக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க இயர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் டேட்ஸ் வந்து ரெண்டு வேல்யூஸா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். ஒரு இயர்ல 12 மந்த்ஸ் இருக்கு. அந்த 12 மந்த்ஸ்க்குண்டான டேட்டா இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னா இன்னொரு தடவை ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப்னு கொடுத்துட்டு இந்த இயரை அப்படியே நீங்க ரீடைன் பண்ணிட்டு மந்த்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இது இன்னொரு செலெக்ஷன் ஆகும். இப்போ நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டன் சிஸ்டம் மாதிரி ஒன்று வரும். இந்த பட்டன் சிஸ்டம் என்னன்னா, இந்த இயருக்குள்ளேயே இருக்கிற மந்த்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு வந்து அவுட்புட் எடுத்துட்டு வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சேல் வால்யூம் எடுத்துட்டு வரேன் வேல்யூஸா. 2019ல 4907 இந்த நவம்பர் டிசம்பர் நீங்க வந்து சம் பண்ணீங்கன்னா 4907 ஸ்பிளிட் பண்ணி காமிக்கு பாத்தீங்களா. இது அன்குரூப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த கரஸ்பாண்டிங் இயர் வேல்யூ வருது. பிளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரஸ்பாண்டிங் மந்த்ஸ்ல வந்து எந்த மந்த்ல வந்து உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குதுன்ட்டு உங்களால ஈஸியா வந்து உங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஒரு இயரை வந்து 4 குவார்டரா வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஸோ குவார்டர்லியா வந்து எப்படி வந்து சேல் வால்யூம் பர்ச்சேஸ் வால்யூம்லாம் பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இயர் அண்ட் குவார்டர் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் குவார்டர்ல எவ்வளவு என்ன சேல் வால்யூம் பர்ச்சேஸ் வால்யூம்ன்றத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். டேட்ஸ்ல மட்டும் குரூப்பிங் ஆகாது, நம்பர்ஸ்லயும் குரூப்பிங் ஆகும். இந்த சேல் வால்யூம்ன்றது பேசிக்கலா இது ஒரு நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை கூட நம்மளால குரூப் பண்ண முடியும். இப்போ இந்த சேல் வால்யூம்ன்ற பண்ணி இந்த நம்பர்ஸ் நான் டிராக் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க அனலைஸ் பண்றதுக்கு 100 to 200 200 to 300 இந்த மாதிரி நீங்க குரூப் பண்ணணும் அப்படின்னா நம்மளால குரூப்பிங் ஆப்ஷன்ல நம்மளால முடியும். ரைட் கிளிக் கொடுத்துட்டு குரூப்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்க ஸ்டார்டிங் அட் 101,997 இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர்ஸை குரூப் பை 150ன்ற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் 100 கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, 100 to 200 11 இருக்கு, 300 to 400ல 21 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க குரூப்பிங் பண்ணலாம். நான் சொன்னது வந்து சில எக்ஸாம்பிள் தான். நீங்க நிறைய வந்து குரூப்பிங்கை வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த குரூப்பிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.